வணக்கம். சட்டுன்னு ஒரு விஷயத்தை கற்பனை செஞ்சு பாருங்களேன். ஒரு இருட்டான, உறைய வைக்கிற ராணுவ எல்லை பகுதி. நள்ளிரவு நேரம். நாம இன்னைக்கு பார்க்க போறது இந்த மாதிரி ஒரு பயங்கரமான தனிமையான இடத்துல நடக்கிற ஒரு கதை பத்தி தான். வாங்க நேரடியா அந்த -டிகிரி குளிருக்கே போயிடலாம். சுத்தி என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இது ஏதோ சினிமா செட் கிடையாதுங்க. நிஜமான எல்லைக்கோடு. விடிய விடிய குற்ற பனி, எலும்பையும் உரைக்க வைக்கிற காத்து, அந்த அடர்ந்த பனிமூட்டத்துல மங்கலான நீல வெளிச்சத்துல ஒரே ஒரு காவல் கோபுரம் மட்டும் தனியா தெரியுது. ஒரு விதமான அமைதி, ஆனா அடுத்த செகண்ட் என்ன வேணா நடக்கலாங்கிற ஒரு திகலான பதற்றம் காத்துல கலந்திருக்கு. அந்த நேரத்துல ஒரு இளம் சிப்பாய் பேஸ் கேம்புக்கு வர்றாரு. கமாண்டருக்கு சல்யூட் அடிச்சிட்டு தன்னோட நைட் ஷிஃப்ட் டியூட்டியை ஏத்துக்கிறாரு. அப்படியே முழங்கால் அளவு பனியில அந்த நடுங்குற குளிர்ல தன்னோட போஸ்ட நோக்கி தனியா நடந்து போறாரு. அந்த தனிமையும் முன்னாடி இருக்கிற இருட்டும் நிஜமாவே ஒரு பயங்கரமான ஃபீலிங்க கொடுத்ததில்ல. கொஞ்சம் உத்து பாத்தீங்கன்னா அவரோட முகம் தெரியும். குளிர்ல உடம்பு அப்படியே நடுங்குது. மூச்சு காத்து கூட பனியா மாறுது. கண்ணுல அம்புட்டு சோர்வு. கொஞ்ச நேரம் தூங்க மாட்டியான்னு உடம்பு கெஞ்சுது. ஹெல்மெட் மேல பனித்துளிகள் அப்படியே உறைஞ்சு போயிருக்கு. ஆனா அந்த முகத்துல இருக்கிற உருவிய பாத்தீங்களா, கொஞ்சம் கூட குறையவே இல்ல. தன்னோட உடம்பு கேட்கிற ஓய்வுக்கும் தான் செய்ய வேண்டிய கடமைக்கும் நடுல ஒரு பெரிய போராட்டமே நடந்துட்டு இருக்குங்க அங்க. சரி, இப்போ இந்த ஒரு நைட்ல அவர் சந்திக்க போற அந்த 3 பெரிய சவால்களை பத்தி பாத்திரலாம். 1 இந்த உறைபனி, 2 திடீர்னு வரப்போற எதிரிகளோட அச்சுறுத்தல், 3வது இயற்கையோட கோரத்தாண்டவமான அந்த பனிப்புயல். நள்ளிரவு தாண்டிடுச்சு. திடீர்னு அந்த பனிமூட்டத்துல ஏதோ அசைவு தெரியுது. தூரத்துல சில உருவங்கள் வேகமா, ரொம்ப ரகசியமா எல்லைய நோக்கி நகர்ந்துட்டு வராங்க. ஆமாங்க, எதிரி படைகள் உள்ளே நுழைய பாக்குறாங்க. உடனே காவல் கோபுரத்துல அந்த அபாய எச்சரிக்கையான சிவப்பு விளக்குகள் எரிய ஆரம்பிக்குது. அமைதியா இருந்த இடத்துல இப்போ டென்ஷன் எகிரிடுச்சு. இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை நாம கவனிக்கணும். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா உடம்பு சோர்வாகி நடுங்குது, இயற்கையான ஒரு பயம் வருது. ஆனா இன்னொரு பக்கம் அவரோட உடைக்க முடியாத மன உறுதியும் ராணுவ ஒழுக்கமும் நெஞ்சு நிமிர்த்தி நிக்குது. தன்னோட உடம்போட எல்லைகளை தாண்டி அந்த ஒழுக்கமும் கடமை உணர்வும் அவருக்கு எவ்வளவு பெரிய சக்தியை கொடுக்குதுன்னு இது ரொம்ப தெளிவாவே காட்டுது. அந்த வீரன் துப்பாக்கியை இன்னும் இறுக்கமா பிடிச்சுக்கிறாரு. பின்னாடி நம்ம தேசிய கொடி புயல் காத்துல வேகமா பறந்துட்டு இருக்கு. சோர்வு வந்தாலும் அவர் விழல, பயம் வந்தாலும் ஒரு அடி பின்வாங்கல. மைண்ட்ல ஒரே ஒரு விஷயம்தான் ஓடிட்டு இருந்திருக்கும். என் கடமை என் உயிரை விட பெரியது. இந்த ஒற்றை வரிதான் அந்த கொடூரமான ராத்திரியில அவரை ஒரு மலை மாதிரி அசையாம நிக்க வச்சிருக்கு. இப்போ பனிப்புயல் அதோட உச்சக்கட்டத்தையே தொடுது. சொல்லப்போனா கண்ணுக்கு எதிரில் என்ன இருக்குன்னே தெரியாத அளவுக்கு ஒரு மோசமான பனிமூட்டம். காத்து அவ்வளவு பயங்கரமா அடிக்குது. ஆனாலும் இயற்கையே இவ்வளவு சீர்னாலும் அந்த சிப்பாய் கொஞ்சம் கூட அசையல. 1 இன்ச்சு கூட பின்வாங்காம அப்படியே சிலையா நின்னு காவல் காத்துட்டு இருக்காரு. அப்பாடா, ஒரு வழியா அந்த நீண்ட பயங்கரமான போராட்டம் முடிவுக்கு வருதுங்க. வானம் அந்த இருண்ட நீல நிறத்திலிருந்து மாறி ஒரு அழகான மெதுவான தங்க ஆரஞ்சு நிறத்துக்கு மாறுது. சூரியன் உதயமாகுது. அந்த விடியல்ல ஆளு முழுசா சோர்வடைஞ்சிருந்தாலும் கொஞ்சம் கூட கவனச்சிதறல் இல்லாம அவ்வளோ கம்பீரமா அவர் நின்னுட்டு இருக்காரு. இத பாக்குறப்போ அவரோட தியாகத்துக்கு இயற்கையே சல்யூட் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருதுல்ல. காலையில மத்த வீரர்கள் எல்லாம் டியூட்டிக்கு வராங்க. இது எதை ரொம்ப சூப்பரா விளக்குதுன்னா, இவரோட அந்த அசையாத அமைதியான சகிப்புத்தன்மை எதிரிகளை உள்ள விடாம தடுத்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருக்கு. இயற்கையோட சீற்றத்தையும் தாண்டி அவர் ஜெயிச்சுட்டாரு. அந்த அர்ப்பணிப்பை பார்த்து சக வீரர்கள் எல்லாரும் அவருக்கு சல்யூட் அடிச்சு மரியாதையை செலுத்துறாங்க. இப்போ நாம ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். அந்த உறைய வைக்கிற நள்ளிரவுல அவர் சும்மா தன்னோட சொந்த உயிரை காப்பாத்திக்கணும்னு மட்டுமா அப்படி நின்னாரா? ஒருவேளை அப்படி இருந்திருந்தா எப்பவோ ஒரு பாதுகாப்பான இடத்த தேடி ஓடி இருப்பாருல்ல. அப்போ அந்த இடத்துல அவரை நிக்க வச்ச அந்த உண்மையான உந்து சக்தி எது? அதுக்கான விட ரொம்ப சிம்பிள்ங்க. அவர் தன்னோட உயிரை காப்பாத்திக்க அங்க நிக்கல, தன் நாட்டையும் மக்களையும் காப்பாத்துறதுக்காக வாழ்ந்த ஒரு வீரன் அவரு. இது வெறும் உயிர் பிழைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கிடையாது. இது தன்னை விட ஒரு மேலான விஷயத்த மேல அவர் வச்சிருந்த முழுமையான அர்ப்பணிப்பு. இதுதாங்க ஒரு சாதாரண மனிதனை மாவீரனா மாத்துது. இந்த மொத்த கதையோட ஆணிவேரே என்ன தெரியுமா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட நம்ம தமிழ் ஞானம் திருக்குறள் தான் அது. ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அந்த சிப்பாய் அன்னைக்கு ராத்திரி பண்ணது எல்லாமே இந்த ஒரு குறளோட நேரடி விளக்கம் தானே. சோ இங்க நாம புரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இந்த ஒழுக்கம் அப்படிங்கிற வார்த்தையோட உண்மையான அர்த்தம்தான். ஒழுக்கம்னா என்ன? நம்ம கடமையும் நேர்மையான கொள்கைகளையும் எக்காரணத்து கொண்டும் மீறாம கடைபிடிக்கிறது. அதுதான் ஒருத்தருக்கு மிகப்பெரிய சிறப்பை கொடுக்கும். அதனால அத உயிரை விட மேலானதா நினைச்சு பாதுகாக்கணும்.
நள்ளிரவுல தன் கடமையிலிருந்து கொஞ்சமும் தவறாத அந்த சிப்பாயோட கதை இந்த 2000 வருஷத்து தத்துவத்தை அப்படியே நம்ம கண் முன்னாடி நிறுத்துது, சரியா? நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலயும் ஏதோ ஒரு ரூபத்துல புயல்கள் கண்டிப்பா வரும். பல சவால்கள் நம்மள பயமுறுத்தும். அப்படி உங்க வாழ்க்கையில ஒரு புயல் அடிக்கும்போது உங்க பயத்தை விட உங்களோட ஒழுக்கமும் கடமையுணர்வும் உறுதியா நிற்குமா? அந்த சிப்பாய் மாதிரி நீங்களும் உங்க கொள்கைய உயிரை விட மேலா மதிப்பீங்களா? இந்த ஒரு ஆழமான கேள்வியோட இன்னைக்கு நாம விடைபெறலாம். சிந்திச்சு பாருங்க. மீண்டும் சந்திக்கலாம்.